வணக்கம். இன்னைக்கு இத பதிவுன்னு சொல்ல முடியாது. என் மனசில் இருந்த சில ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆ அதாவது என்னன்னு பார்த்தா, நேத்து வரைக்கும் நீங்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது வந்து நல்ல ஒரு எண்ணங்கள் உடையவங்களாக இருக்கலாம். நீங்கள் பணக்காரரா இருக்கிற வரைக்கும், உங்ககிட்ட பணம் இருக்கிற வரையும் சிரித்து சிரித்து பேசின அந்த முகங்கள், உங்ககிட்ட நட்புறவு காட்டின அந்த கைகள், உங்ககிட்ட வந்து பாசமாக அண்ணன் போல, தங்கை போல, உறவுகள் போல பழகிய அத்தனை பேருமே வந்து உங்ககிட்ட ஒரு நொடி பணம் இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி அவர்களுடைய முகங்கள் அந்நியன் போல மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த பணத்தை வச்சு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அடுத்த நொடி ஒவ்வொருத்தருடைய முகங்களும் மாறிடும். இதுதான் நியதி. அதுபோல் நேற்று வரைக்கும் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு கடைசி நாள் நீங்கள் நல்லது செய்யலை அப்படின்னா நீங்கள் விரோதி. ஆனால் நேற்று வரையும் ஒன்றுமே செய்யாமல் இன்றைக்கி நல்லது செஞ்சவங்க அவங்க தான் உண்மையானவங்க. இப்படி தான் வந்து மனிதர்களுடைய மனங்கள் இருக்குது. நாளுக்கு நாள் மாறக்கூடிய, நிமிஷத்துக்கு நிமிஷம், இடத்துக்கு இடம் மாறக்கூடிய பச்சோந்திகள் போல் மனிதர்கள் அனைவருமே பச்சோந்தியாக தான் இருக்காங்க. பச்சோந்திகளாக இருக்கட்டும், ஆனால் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து யாருக்குமே தோணலை. ஒவ்வொருத்தருடைய பச்சோந்தித்தனத்தையும், ஒவ்வொருத்தருடைய முகங்கள் மாறுவதையும், முகமுடிகளை அவர்கள் வேகமாக கழட்டி வீசி எறிவதையும் பார்க்கும்போது சில மனங்கள் வந்து புண்படத்தான் செய்யுது, சில மனங்கள் வந்து கஷ்டப்படத்தான் செய்யுது. ஆனால் இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தா, அப்படித்தான் உலகம் இருக்கும், அப்படித்தான் மனிதர்கள் இருப்பாங்க. மனிதர்களுடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எல்லோரும் மனதை திடத்துடனும் ஒரு பலத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் வச்சுக்கணுமே தவிர்த்து, மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கவோ வெம்பி நம்ம தான் ஏதோ காரணமோன்னு புண்பட்டுக்கவோ தேவையே இல்லை. மனிதர்கள் இப்படித்தான், அவர்களுடைய மனங்கள் இப்படித்தான் அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம போக்கில் போய்கிட்டே இருக்கணும், நல்ல வழியில் போகணும். இது நான் கண்ட அனுபவங்களில் சில. இன்னும் எத்தனை பேர் எத்தனை அனுபவங்கள் பார்த்துருப்பாங்களோ அது தெரியாது. இன்றைய பதிவு இதுதான். நன்றி.